السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே நாம் எல்லாம் 10வது நாளிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இதுவரை சொன்ன செய்திகளை சுருக்கமாக நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஈமானிலே குழப்பம் ஏற்பட்டால் அதற்குரிய தீர்வு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அமல்கள் குறைவாக இருக்கிறது என்று குழப்பம் ஏற்படுமையானால் அதற்குரிய தீர்வுகள் எப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வணக்க வழிபாடுகளிலே முழுமையான ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்று நமக்கு குழப்பம் வறுமையானால் அதற்கு என்ன தீர்வு என்பதும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மால் பிறருக்கு ஏதாவது துன்பங்கள், மோசடிகள், அநீதிகள் இழைக்கப்பட்டிருந்தால் அப்ப அதை எப்படி, அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை எப்படி சரி செய்து கொள்வது, அந்த விவரங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய பாரதூரமான பாவங்களை நம்ம செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்ற குழப்பம் இருக்குமையானால் அதை எப்படி நம்ம சரி செய்து கொள்வது என்பதற்கு மார்க்க ரீதியில உங்களுக்கு தீர்வுகள் சொல்லப்பட்டது. அடுத்தபடியாக உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எந்த மாதிரியான துன்பங்களா இருந்தாலும் அதுக்கு பொதுவான சில தீர்வுகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் முதலாவதாக இது பெரிய ஒரு இடத்திலிருந்து அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஒரு உத்தரவு. அல்லாஹ் தான் இந்த துன்பங்களை எல்லாம் நமக்கு தருகிறான். அப்ப நம்மை விட ஒரு பெரிய சக்தியிடமிருந்து ஒரு துன்பமோ கட்டளைகளோ வரும் பொழுது உலகத்தில் நம்ம எப்படி அதை சரி செய்து ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த மனப்பக்கம் வந்து விடுமையானால் எந்த துன்பத்திற்காகவும் நம்ம இடிஞ்சு போயிட மாட்டோம். கவலைப்படுவோம், லேசா அது வேதனைப்படுவோமே தவிர இடிஞ்சு போய் மனக்குழப்பம் வந்துவிட மாட்டோம் என்பதற்குரிய விவரங்களை எல்லாம் அதை எடுத்து சொன்னோம். அடுத்தபடியாக நம்ம பிரார்த்தனைகள் மூலமாக கூட அந்த சுமைகளை இறக்கி வச்சிடலாம், அல்லாஹ் அதை குணப்படுத்திடுவான் என்று நம்பும் பொழுது அதுவும் நம்முடைய மன அழுத்தத்தை குறைச்சிரும் என்பதை எல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு துன்பங்கள் அதுக்கு நன்மை இருக்கிறது. துன்பங்கள் நமக்கு வறுமையானால் துன்பத்தினாலேயே நமக்கு மறுமையில் என்ன இருக்கு, நன்மை இருக்கிறது என்ற விவரத்தை நேற்றைய தினம் பார்த்திருக்கணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம துன்பங்களை மாத்திரம்னா என்ன செய்யறோம், அது சோதனைக்காக அல்லாஹ் தருகிறான் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் நல்லதை தந்தாலும் சரி அதுவும் சோதனை. இதை விளங்கிட்டோம்னு சொன்னா எந்த துன்பத்திற்காக நம்ம இடிஞ்சு போக மாட்டோம். நமக்கு அல்லாஹ் வறுமை தந்துட்டானே, அது சோதிக்கிறதுக்கு நான் தானே கிடைச்சேன் அப்படின்னு நம்ம நினைத்தால், கோடி கோடியா பணத்தை கொடுக்கறானே அதுவும் சோதனை தான். பணத்தை கொடுக்கிறது அவங்களை நல்லபடியா ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பதற்காக இல்ல. இந்த பணத்தை பெற்ற பிறகு, செல்வத்தை பெற்ற பிறகு இவன் எப்படி இருக்கிறான், அந்த செல்வம் இவனை மண்டக்கணத்தை கொடுக்கிறதா அல்லது தீய செயல்களுக்கு தூண்டுகிறதா, அடுத்தவர்களை விட தன்னை பெருமையாக நினைப்பதற்கு இந்த செல்வம் உதவுகிறதா, அல்லது கஞ்சத்தனத்தை அவனுக்கு கற்பிக்கிறதா, நல்ல காரியத்துக்கு செலவு செய்ய தூண்டுகிறதா, இப்படி பொருளாதாரத்தை நிறைய கொடுத்தாலும் சோதனை தான். ஒருவனுக்கு நோயை கொடுத்தவனும் சோதனை, நம்ம இழிஞ்சு போறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தது கூட இதை எப்படி ஃபேஸ் பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கறான். ஒருத்தனுக்கு எந்த நோயுமே இருக்காது, எப்ப பார்த்தாலும் ஆரோக்கியமா சுகாதாரமா இருப்பான். அவனை விட வயசு குறைந்தவர்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய நோய்கள்லாம் இருக்கும், அவனுக்கு அதெல்லாம் இருக்காது. இது ஏதோ அவருக்கு செய்த பாக்கியம் நினைச்சிடக்கூடாது, அவருக்கு மட்டும் அல்லாஹ் பயங்கரமான பாக்கியத்தை கொடுத்துட்டான். இந்த மாதிரியான ஆரோக்கியத்தை இவன் எப்படி எதிர்கொள்றான் என்று சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்கறான். அப்ப ஒரு பரீட்சை தான். உலகத்தில் நமக்கு என்ன வந்தாலும் சரி, பிள்ளையை தந்தாலும் சோதனை, இல்லை என்று சொன்னாலும் சோதனை, இல்லற வாழ்க்கை இனித்தாலும் சோதனை, அது கசந்தாலும் சோதனை, வறுமை சோதனை, பதவி சோதனை, தோல்வி சோதனை, வெற்றி சோதனை, நமக்கு என்னென்ன ஏற்படுகிறதோ
எல்லாமே சோதனை தான். பெரிய ஒரு பரிசு கொடுப்பதற்காக வேண்டி சோதனை வைத்து தான் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த பரிசு இருக்கு இல்லையா, அது பயங்கரமான பரிசு. நிரந்தரமான இன்பம், நினைச்சதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம காத்திருக்கும் பொழுது அதை தர்றதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, எல்லாருக்கும் பரிசு வைக்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைக்காம தனித்தனி கொஸ்டின் பேப்பர் தான். நம்ம உலகத்துல பரிசை வச்சானா என்ன செய்வான், 1000 பேர் ஒன்னா உட்கார வச்சுக்கிட்டு 1000 பேருக்கு ஒரே பேப்பர் கொடுப்பான். இப்படிதான் உலகத்துல பரிசை. அல்லாஹ்வுக்கு எல்லாம் அந்த கூட்டமா செய்யறதா அல்லாஹ்வுக்கு சரி வராது. அவன் எல்லாருக்கும் தனித்தனியா ஏன் ஒரே மாதிரியா கொடுக்குறாங்கன்னு கேட்டா சிரமம். அதுக்காக தான் 1000 பேர் கொஸ்டின் தயாரிக்கிற 1000 ஆசிரியருக்கு வேலை கொடுக்கணும். 1000 பேர் உட்கார்ந்து ரெடி பண்ணணும். ஒத்தனை ரெடி பண்ண சொல்லி 1000 காப்பி எடுத்தா முடிஞ்சு வச்சு வேலை ஈஸியா ஆகுறதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா எல்லாத்துக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்கனாலதான். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியா இருக்கும்போது அவுட் ஆயிரும். எனக்கு தனி கேள்வி, உங்களுக்கு தனி கேள்வி, உங்களுக்கு தனி கேள்வினா எங்க அவுட் ஆகுறது? கேள்வித்தாள் கூட அவுட் ஆகாது. அவனுக்கு தனித்தனி கேள்விதான். அந்த கேள்விதான் அவனுக்கு கிடைச்சாதான் அவனுக்கு பதில் எழுத முடியும். அப்படின்னு இருக்குமே. ஆனால் இந்த அவுட் ஆகிற மேட்டர் கூட வருமா? அப்ப அல்லாஹ்வும் நமக்கு பரிச்சை வைக்கிறான். எப்படி வைக்கிறான்னு கேட்டா, எனக்கு தனி கேள்விதான், உங்களுக்கு தனி கேள்விதான். எனக்கு வந்திருக்கிற 100 கேள்வியில 1-2 உங்களுக்கு வந்திருக்கும், 95 எனக்கு தனியாவே இருக்கும். உங்களுக்கு வந்த 100 கேள்வியில 95 உங்களுக்கு இருக்கு, ஒரு 5 எனக்கு வந்திருக்கும். இப்படியாக அல்லாஹ் எல்லாருக்கும் தனித்தனியான விஷயங்களை கொடுத்து சோதிக்கிறான். இப்ப நம்ம ஒரு IAS பரீட்சை இருக்குன்னு வைங்க, அதுக்கு எவ்வளவு கடுமையான உழைக்கணும். ஒன்னா படிச்ச உடனே ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கிற வேலை கிடைக்கும். ஆட்சி பணி, கலெக்டர் பணிங்கிறாங்க இல்லையா, இந்திய ஆட்சி பணிங்கிறாங்க இல்லையா. இந்த IAS தேர்வுக்காக வேண்டி எவ்வளவு சிரமமான கேள்விகள் எல்லாம் கேட்கிறான். அதுல தேர்வதற்காக வேண்டி தூங்காம இத்தனை சுகங்கள் எல்லாம் தியாகம் செஞ்சுட்டு புஸ்தகமும் கையுமாவே நூலகமும் ஆல்மாவே அலைவாங்க. அதை எப்படி ஜெயிப்பதற்கு என்பதற்கு பல ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நிறுவனங்களும் பல ட்ரைனிங் கொடுத்து கூட 1000 பேர் எழுதுனா 50 பேர் தான் தேர்றான். 1000 பேர் பரீட்சை எழுதுனாங்க, 50-100 தான் தேர்ற அளவுக்கு என்ன செய்கிறது? அவ்வளவு கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையான கேள்விகளா இருக்கிறது. ஏன் இந்த கடுமையான கேள்வியை கேட்கிறான்? முடிஞ்சவன வேலை, நாட்டை ஆள்வதற்குரிய வேலை. ஏதாவது ஒரு பகுதியை கையில கொடுத்து நீ நிர்வாகம் பண்ணு என்கிற அளவுக்கு அதிகாரத்தோடு கூடிய ஒரு வேலை கிடைக்கிற காரணத்தினால் அதுக்கு பரீட்சை வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு உலகத்துல பரீட்சை செய்து பார்த்து சொர்க்கத்தை தருவதற்கு தான் அனுப்பி இருக்கிறான். இல்லாட்டி படைக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்திருப்பில் அங்கே வச்சான், அப்படி இருந்துட்டு போயிடலாம். நமக்கு அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? நமக்கு சொர்க்கத்தை தருவதற்கு எல்லாருக்கும் சோதனை வைப்போம். யார் யார் அவங்கவுங்க பரீட்சையில பாஸ் ஆகுறாங்களோ அதற்கேற்ப கொடுப்போம் செய்யறான்னு விளங்கிக்கிட்டீங்களே. ஆனால் அவனுக்கு ஏன் சோதனை இல்லைன்னு நீங்க நினைக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் வறுமையை கொடுத்து சோதிக்கிறான்னு. நீங்க எப்படி நினைக்கிறேன்? எனக்கு இந்த கேள்வினா உனக்கு வேற கேள்வி. அவர் கேள்வி இல்லாம போயிருமா பணம் கொடுத்தவருக்கு? ஆறு நோயாளிக்கு கேள்வி சோதனை என்று சொன்னால் நோயாளிக்கு என்ன சோதனை? சபுர் செய்யறானான்னு சோதனை. நோயாளியா இல்லாதவனுக்கு என்ன சோதனை? சுக்கு செய்யறானான்னு சோதனை. ஒருத்தனுக்கு சபுர் சோதனை, ஒருத்தனுக்கு நன்றி சோதனை, நன்றி செலுத்துவது சோதனை. இப்படி 2 விதமாக அதை பிரித்து அல்லாஹ் எல்லாருக்கும் சோதிக்கிறான் என்பது இஸ்லாமிய ஒரு அடிப்படை. இதை நம்ம ஆழமா பதிய வைத்துக் கொள்வதன் மூலமாக கூட நம்ம எல்லாம் சமமா தான் இருக்கணும்னு விளைவிக்கிறீங்க. சம இல்லைங்கிறனால குழப்பம் வருது. குழப்பம் என்ன வருது? அவனுக்கு கொடுத்து யாக்கம் இல்ல. சின்ன குழந்தைகள்ல கூட 2 பிள்ளை இருக்குன்னு வைங்களேன். 2 பிள்ளையா இருக்கிற ஒரு இடத்துல என்ன செய்றீங்க? ஒரு பொருளை சம கிடக்கும், அதை எடுத்து ஒரு பிள்ளைகிட்ட கொடுக்கும் போது அடுத்த பிள்ளைக்கு கோவம் வரும், சண்டைக்கு வரும். யாரும் கொடுக்காம வச்சிருந்தீங்க 2 சும்மா இருக்கும். அப்ப மனிதனுடைய இந்த குழந்தையிலேயே நமக்கு உருவாகக்கூடிய தன்மை என்ன? அடுத்த ஆளு கொடுத்தா எனக்கும் தரணும், அவனுக்கு கொடுத்து எனக்கு இல்லைன்னு ஆகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான். பிள்ளைக்கு சட்டையை எடுத்து கொடுக்கலான்னு வைங்க, வீட்டுல யாருக்குமே சும்மா பேசாம இருப்பாங்க. ஒரு பையனுக்கு சட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆயிரும். அவனுக்கு ஏன் கொடுத்து எனக்கு ஏன் தரல? வருதா இல்லையா? அப்ப நம்ம எதனால இந்த குழப்பம் நமக்கு வருதுன்னு சொன்னா, நம்மளை மட்டும் கஷ்டப்படுத்திட்டு மற்றவங்க எல்லாம் வல்ல விட்டுட்டானே, நமக்கு மட்டும் பரிச்சை வச்சுட்டு மற்றவங்க எல்லாம் பரிச்சை இல்லாம சொர்க்கத்தை அனுப்ப போறானே அப்படின்னு நினைச்சா குழப்பம் வர்றதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கும் பரிச்சை வைக்கிறான், அவனுக்கும் பரிச்சை வைக்கிறான். கேள்வி வேற, எனக்கு தந்த கொஸ்டின் பேப்பர் வேற, அவனுக்கு தந்த கொஸ்டின் பேப்பர் வேற. அப்ப அல்லாஹ் இஸ்லாமிய அடிப்படை என்னன்னு கேட்டா, உங்களுக்கு இன்பங்கள் வருவது மாத்திரம் பெரிய நல்லதுன்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாமே இன்பம், பணம், காசு, பதவி, அதிகாரம், அப்படி எல்லாம் இன்பம், அப்படி நல்லது நினைச்சுக்கிறாங்க. அதுவும் சோதனை. அது என்ன மாதிரி நீ எதிர்கொள்ற, அது உன்னை என்ன மாதிரி ஆக்குது என்று அல்லாஹ் சோதிக்கிறான். இதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்னு கேட்டா, ரஃபா பாலக்கும் ஃபௌக பாலின் தரஜாத்,
உங்கள சிலரை வேற சிலரை விட உயர்ந்த இடத்திற்கு அல்லாஹ் உயர்த்துகிறான். சிலரை விட சிலருக்கு என்ன செய்யறான்? அதிகாரத்தை கொடுக்கறான், அந்தஸ்து கொடுக்கறான், பதவியை கொடுக்கறான். இப்படி சில செல்வத்தை கொடுத்து என்ன செய்யறான்? உயர்த்துகிறான். கல்வியை கொடுத்து உயர்த்துகிறான், உடல் வலிமையை கொடுத்து உயர்த்துகிறான், புகழை கொடுத்து உயர்த்துகிறான். அப்ப அல்லாஹ் சிலரை விட சிலரை உயர்த்துகிறான். எதற்கு உயர்த்துகிறான் தெரியுமா? எவ்வளவுக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு தர்றான அதை சோதிக்கிறதுக்கு தான். அல்லாஹ் வறுமையை மட்டும் சோதனைன்னு சொல்லல, உங்களை வசத்துறான அது பரீட்சை. அந்த பரீட்சை தான் ஆபத்தான பரீட்சை, தெரிஞ்சுக்கிறீங்க. வறுமை பரீட்சை கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் சுமாரான கொஸ்டின் தான். வறுமைக்கு என்ன அதிகபட்சமா எல்லாம் நீ கொடுத்து சிம்பிளா முடிஞ்சு போச்சு. இந்த செல்வம் பரீட்சை இருந்துச்சுன்னு வைங்க, அது மனுஷன் கண்டிப்பா நரகப்படுகொலைக்கு தள்ளுற அளவுக்கு அது வேலை செய்யும். காசு ஏற 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 மனுஷனுடைய தன்மை, குணம், அவனுடைய நற்பண்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டுக்கிட்டே வரும். அதுல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன நினைக்கணும், நமக்கு லைட்டான பரீட்சை எல்லாம் கொடுத்துட்டான், மற்றவங்களுக்கு பெரிய பரீட்சை அதுல ஏறது கஷ்டம், அதை தராத வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போயிருந்தோமே தவிர என்ன அப்படி நினைச்சு பாருங்க, குழப்பம் வருமா? அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உங்களுக்கு தரஜாக்களை உயர்த்துவது என்பது எவ்வளவுக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு தந்திருப்பதை சோதித்து பார்ப்பதற்கு தான், பரீட்சை தான். இது 6வது அத்தியாயத்தில் 165வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை சொல்கிறான், கத்தானாகும் ஃபில் அர்தி உமமன், இந்த பூமியிலே மனித குலத்தை பல வகைகளாக பிரித்து வைத்திருக்கிறோம். ஈக்குவல் ஆக்கல, ஈக்குவலா எல்லாம் சமமாக்க போறாங்க இல்ல, அப்படி நான் ஆக்கலன்னு எல்லாம் சொல்றான். கத்தானாகும் ஃபில் அர்தி உமமன், இந்த பூமியில பலதரப்பட்ட நிலையில் மனிதர்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அமைத்திருக்கிறோம். மின்ஹும் சாலிஹூன், அதுல நல்லவங்க இருக்கிறாங்க, மின்ஹும் தூணதாலிக்க, அது இல்லாம கெட்டவங்க இருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட வகையில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பிரிச்சு வச்சிருக்கிறோம். பலவுனாகும் பில் ஹசனாத்தி ஒ செய்யாத்தி, நல்லவைகளை கொடுத்தும் சோதிப்போம், கெட்டவைகளை கொடுத்தும் சோதிப்போம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இந்த துன்பங்கள் மாத்திரம் நமக்கு சோதனை கிடையாது, எல்லாமே சோதனை, நல்லதும் சோதனை கெட்டதும் சோதனை என்று 7வது அத்தியாயத்தில் 168வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இன்பங்கள் வரும்போது மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? துன்பத்தில் இருக்கிறவங்க இன்பத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதிலா இப்படி புரிஞ்சுக்கிறங்க, வேற பரீட்சை, வேற கொஸ்டின் பேப்பர், அவரும் பரீட்சை எழுதுதான் ஆகணும், அவரும் ஜெயிச்சுதான் ஆகணும், திமுற ஆட்டம் போட்டாருன்னு சொன்னா நரகத்துக்கு போவாரு. நம்மளுக்கு எல்லாம் லேசாக்கி போட்டாங்க, லேசான பரீட்சை, ஈஸியா கொஞ்சம் பேஸ் பண்ணி போடலாம், துன்பங்களை சபர் செய்வதுங்கிறது கஷ்டம் இல்ல, நம்மளை தள்ளிராது கொண்டு போய் உடல் திமுறாக முறுக்காக ஆரோக்கியமா இருக்கும் போது தான் தப்பு செய்யறதுக்கு தூண்டும். அந்த மாதிரி இல்லாம ஆக்கினவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பாருங்க. அப்புறம் ஏன் மன அழுத்தம் வருது, குழப்பம் வருது? நமக்கு எல்லா துன்பங்களும் காத்து மாதிரி போயிடும். அப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் 768. அதே மாதிரி இந்த பூமியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இன்பங்களை, செழிப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறான். வெறுமனே பொட்டல் வழியா இருந்துச்சுன்னு வைங்க, பார்க்கவே நல்லா இருக்காது. அங்க கட்டடங்கள், கார்கள், பங்களா அப்படி இருக்கிற இடத்தை பார்த்தா கண்ணுக்கு என்ன செய்யும்? பசுமைகள் அதெல்லாம் இருந்தா ஒரு குளிர்ச்சியா இருக்கும். அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தன் லஹா, இந்த பூமியில இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதுக்கு ஒரு அலங்காரமா நம்ம ஆக்கி இருக்கிறோம். இந்த பூமியில எதையெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் அந்த பூமிக்கு என்னது? ஒரு அலங்காரம். எதுக்காக வேண்டியது அலங்காரம் ஆக்கியிருக்கோம் தெரியுமா? அலங்காரத்தை பார்த்து நம்ம ஆசைப்படுவோம், அலங்காரமா இருந்தது ஆசைப்படுவோம். காட்டுக்கு பொட்டல் வெளிக்க ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். அப்போ ஒரு அலங்காரமான ஒரு அந்தஸ்து இருப்பதற்கு தான் மனசு ஆசைப்படுவான். ஏன் இப்படி செய்திருக்கிறோம் என்று கேட்டால், நபுலுவகும் ஐயுகும் அஹ்சனு அமலா, அவங்கள அழகான அமல் செய்யறவங்க யாரு என்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி இப்படி செய்திருக்கிறோம். நிறைய பாக்கியங்கள் எல்லாம் விதைத்திருக்கிறோம், அழக கவர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கோம் பூமியில. இந்த கவர்ச்சியெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, அதுல உளுந்துறவங்க எத்தனை பேரு, தேர்னவன் எத்தனை பேரு, அதை அடைந்த பிறகு நன்றி செலுத்தினவன் எத்தனை பேரு, நன்றி மறந்தவன் எத்தனை பேரு என்று சோதித்து பார்ப்பதற்கு இதை செய்திருக்கிறோம் என்று 18வது அத்தியாயத்தில்